நாங்கள் எதிர்பார்த்தது 41 to 41 எதிர்பார்த்தோம். இப்போ 43 கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி 8 தொகுதி இழுபறின்னு சொன்னோம். அந்த இழுபறி பாஜக சாதமாக இருந்தனால ஆம் ஆத்மி இந்த நாங்கள் சொன்னபடி நான் ஒரு 36 எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20 30 கிட்ட 6 சீட்டு அது சிக்கலாக இருக்குது. அந்த 8 தொகுதி இழுபறின்ற போது அந்த 8 தொகுதி மாறி வருகிற போது 2 பேரில் மெஜாரிட்டியாக கவர்மெண்ட் பாஜக உட்காந்து ஆட்சியை ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பு டெல்லியில் இருக்கிறது. பாஜக இனி வருங்காலத்திற்கு இந்தியா முழுக்க வலுவான தலைமையை பிடித்ததுனால இன்னும் அடுத்து எங்கெங்கெல்லாம் அலெக்சாண்டரை இப்போ தொடர்ந்து போர் பண்ண மாதிரி அடுத்து 2000 தமிழகத்து வரும். அதுவும் முக்கியத்துவம் அரசியலாக இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 27 வருடத்துக்கு பிறகு தான், ஏன்னா 97 பாஜகவுடைய இது முடிந்து பிறகு காங்கிரஸ் வந்தது, அப்புறம் ஆம் ஆத்மி பிடிச்சது. ஸோ இந்த 27 வருஷத்துக்கு அப்புறம் பாஜக இந்த இடத்துல வரணும் அப்படின்னா மக்களுக்கு ஆம் ஆத்மி மேலே இந்த அதிருப்தி மட்டும் தானா, இல்லை பாஜக மேலே ஒரு நம்பிக்கை எழுந்திருக்கா? பாஜக நம்பிக்கை உருவாகி இருக்கிறதா இருக்கும். உருவானதான் மெஜாரிட்டி, இழந்தது ஆம் ஆத்மி. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஊழலை ஒழிப்போம் என்று சொற்றை போட்டுக்கொண்டு ஏமாற்றிய ஒரு இந்த ஜெயலலிதா அம்மையை விட மோசமாக பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாளிகையில் வாழ்ந்த ஒரு அரசர், பட்டத்து இளவரசங்க உதய ஸ்டாலின் சொல்லுவாங்க. அது மாதிரி டெல்லியினுடைய இளவரசராக நேர்மையான அரசியலையும் நேர்மையான ஆட்சியையும் மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கும்ன்ற நோக்கத்திற்கு வந்த அரவிந்த் அவர்கள் தன்னுடைய குடும்ப நலத்திற்காகவும் தன்னுடைய சுயநலாபத்திற்காகவும் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு கண்ணாடி மாளிகையில் வாழ்ந்த கண்ண ஆட்சி தான் ஆம் ஆத்மியுடைய ஆட்சி. அந்த ஆட்சி மக்கள் புரிந்து கொண்ட காரணத்தினால்தான், பாஜக நம்பிக்கை வந்த காரணத்தினால்தான் இன்னைக்கு காங்கிரஸுக்கும் வாக்களிக்காம ஆம் ஆத்மிக்கும் வாக்களிக்காம இன்னைக்கு பாஜக வாக்களித்திருக்காங்கன்னா பாஜகவுடைய மோடி அமித்ஷாவுடைய பிம்பம் இன்றைக்கு கை வலுப்பெற்றிருக்கதான் பார்க்கப்படலாம்.